மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நான் உங்களோட பரிமாறிக்கொள்றதுக்கு விரும்புகின்ற விஷயம் என்ன என்று சொன்னால், இந்த சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு என்று சொல்றது சம்பந்தமாக ஷரியாவினுடைய பார்வை எப்படி இருக்கிறது. இதுல உண்மையிலே நான் என்னுடைய தலைப்பை எப்படி வடிவமைச்சிருக்கிறேன் என்றால், சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு ஷரியாவின் மக்காசிதுகளில் ஒன்று. இந்த தலைப்புக்குள்ளால நான் இந்த நான் சொல்ல வார விஷயத்தினுடைய அந்த கன்க்ளூஷன் என்ன, அந்த கடைசி சாராம்சம் என்ன என்று சொல்ற விஷயத்தை நான் அதுல சொல்லி இருக்கின்றேன். ஷரியாவிட மக்காசித் என்று சொல்றது உண்மையிலே இஸ்லாத்தினுடைய அது அமுல்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற இலக்குகள் எவை என்று சொல்றதைத்தான் நாங்க மக்காசித் என்று சொல்லுவோம். அத்தகைய இஸ்லாத்தினுடைய இலக்குகளில் ஒன்று என்று சொல்வதுதான் இதனுடைய கருத்து. அதாவது சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு என்று சொல்வது இஸ்லாத்தினுடைய இலக்குகளில் ஒன்று. கட்டாயம் ஒரு 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 முஸ்லிம் எங்களுடைய ஈமானின் அடிப்படையில நாங்க இந்த உலகத்துல செய்ய வேண்டிய அல்லது கட்டாயம் அடையப்பெற வேண்டிய இலக்குகளில் ஒன்றாக இஸ்லாம் எங்களுக்கு இதனை அடையாளப்படுத்தி தந்திருக்கின்றது. அப்ப அதுதான் அதனுடைய அடிப்படையான கருத்து. இப்ப நாங்க வருவோம், இந்த கருத்தை இஸ்லாம் உண்மையிலே எப்படி அதை முன்வைக்கிறது, எந்த அடிப்படைகள்ல நின்று இதனை முன்வைக்கிறது என்று சொல்றது. முதலாவது நாங்க காணலும் என்னண்டா, இந்த சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு என்று சொல்வத ஒரு ஆன்மீக செயற்பாடாகத்தான் இஸ்லாம் அதனை முன்வைக்கிறத நாங்க பார்க்கலாம். இது சாதாரணமான ஒரு மனித தொழிற்பாடு அல்லது இது ஒரு உலகம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது துன்யா சம்பந்தப்பட்ட விஷயம் என்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இஸ்லாம் அதனை பேசல. மாற்றமாக நாங்க எப்படி தொழுகையை பேசுகின்றோமோ, எப்படி நோன்பு ஹஜ் போன்ற இந்த வணக்கங்களை நாங்க பேசுகின்றோமோ, அதுபோல இந்த குற்றங்கள் இழைக்க கூடாது என்று சொல்வதையோ அல்லது பெற்றோருடனான உறவு, குடும்ப வாழ்வு என்று சொல்ற விஷயங்களை எல்லாம் எப்படி நன்மை கிடைக்கின்ற விவகாரங்களாக இஸ்லாம் பேசுகின்றதோ, எப்படி அதனை மறுமையோடு சம்பந்தப்படுத்தி பேசுகின்றதோ, எப்படி அதுல தவறு விடுகின்றவர்கள் தண்டனை பெறுவார்கள், அல்லாவினுடைய சாபத்தை பெறுவார்கள் போன்ற இந்த வகையான ஆன்மீக பின்புலங்களோடு சம்பந்தப்படுத்தித்தான் இஸ்லாம் இந்த சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு என்று சொல்கின்ற விஷயத்த பேசியிருக்கிறத நாங்க பார்க்கலாம். அதாவது ஒருவர் ஒரு 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 பயிரை நாட்டுகின்ற நேரத்தில் அல்லாஹு தாலா அவருக்கு அதற்காக ஒரு நன்மையை எழுதுகின்றார். அது எந்த அளவுக்கு அந்த பயிர் எவ்வளவு விளைச்சலை தரும், அந்த விளைச்சலை தருகின்ற அளவுக்கு அவருக்கு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். அப்ப இங்க நன்மை கிடைக்கும் என்று சொல்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுறத பார்க்கலாம். இன்னொரு விவாதத்துல வருகிறது இல்லா கனலகு சதக்கா, அது அவனுக்கு ஒரு சதக்காவாக இருக்கும். அந்த ஒரு ஒரு பயிரை நாட்டுதல் என்று சொல்றது அவன் செய்கின்ற ஒரு சதக்கா. அந்த இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது இத்தகு அல்ல ஆனேன், அதாவது இந்த நிழல் தரக்கூடிய மரங்கள், பாதையோரங்கள், இந்த மாதிரி இடத்துல ஒருத்தர் அதனை அசுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லியிருந்தா, குறிப்பாக மலசலம் கழிக்கின்றார் என்று சொல்லியிருந்தா, அவர்கள் சபிக்கப்பட வேண்டியவர்கள். இந்த செயற்பாடு சபிக்கத்தக்க ஒரு செயற்பாடு. இந்த மாதிரியான செயற்பாடுகளை நீங்க தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே மாதிரி ஈமானை பற்றி பேசுகின்ற நேரத்துல ஈமான் பல கிளைகளை கொண்டது. அதுல ஒரு கிளை இமாத்தத்துல் அதா அனித்தரீக், பாதையை விட்டு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை அகற்றுதல் என்று சொல்றது. இப்படி நிறைய ஹதீஸ்களும் குரான் வசனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த 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 ஒழுங்க பார்க்கிற நேரத்துல நாங்க விளங்கி கொள்கின்ற விஷயம் இதுதான். இது ஒரு ஆன்மீக பின்புலம். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு ஒரு சின்ன குருவிய எந்த நோக்கமும் இல்லாம அவனோட உணவு தேவைக்காக அல்லாம கொலை செய்கின்றான் என்றிருந்தா, நாளைக்கு மறுமையில அந்த குருவி அல்லாவிடத்துல வாதிடும், யா அல்லாஹ், இந்த மனிதன் என்ன எந்த நோக்கமும் இல்லாம வீணாக கொலை செய்தான் என்று சொல்லி. அப்ப அந்த மறுமையில ஒரு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு செய்கின்ற அந்த அநீதிகள் மாத்திரமல்ல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது, சூழலுக்கு செய்கின்ற அநீதிகள் கூட விசாரணைக்கு எடுக்கப்படுகின்றன என்று சொல்வதைத்தான் உண்மையில அந்த குருவி ஒரு உதாரணம் மட்டும்தான். அப்ப மறுமையில என்ன விஷயமெல்லாம் விசாரிக்கப்பட போகிறது என்று சொல்றது. அப்ப பாருங்க என்றால்,
எந்த அளவு தூரம் இது ஒரு 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 ஆன்மீக பெருமானமாக இஸ்லாம் அதனை பேசியிருக்கிறது. உண்மையிலே நாங்க பொதுவாக இஸ்லாத்தை பார்த்தால், இஸ்லாத்துல ஒரு விஷயத்துக்கு அதி உச்ச முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்றது எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறது? அதற்கு சுவர்க்கம் கிடைக்கிறது என்று சொல்றதும், உயர்ந்த கூலி கிடைக்கிறது என்று சொல்றதும், அதை தவிர்ந்து கொள்கின்றவர்கள் நரகத்துக்குரியவர்கள் என்று சொல்றதும், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் என்று சொல்றதும், மறுமையில இதுக்கு கடுமையான விசாரணை இருக்கிறது என்று சொல்றதும், இந்த மாதிரியான வேல்யூஸ் தான் அந்த குறித்த விஷயத்துக்கான முக்கியத்துவத்தை மிகவும் அதிகமாக எடுத்து காட்டுகிறது. இது இஸ்லாம் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறதனுடைய அதனுடைய அந்த முக்கியத்துவத்தை அதிகரித்து சொல்வதற்கான இஸ்லாத்தினுடைய முறைமை. அப்ப அது எந்த ஒரு விஷயத்துக்கு ஆன்மீக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதுவோ அது இஸ்லாத்தினுடைய மிக பிரதானமான அம்சங்கள்ல ஒன்று என்று சொல்வதுதான் நாங்க அதுல புரிந்து கொள்கின்றோம். அப்ப இது இந்த சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு என்று சொல்றத இஸ்லாம் முதலாவது அதை ஒரு ஆன்மீக செயற்பாடாக எங்களுக்கு முன்வைக்கிறது. அது முதலாவது அடிப்படை. இரண்டாவது, சூழல் என்று சொல்றது ஒரு உயிர் பெருமானம். அதே மாதிரி சூழல்ல வாழுகின்ற எல்லா உயிரினங்களும் தனித்தனி சமூகங்கள் என்று சொல்கின்ற இந்த கருத்து குர்ஆன் வலியுறுத்துகின்ற அல்லது இஸ்லாம் வலியுறுத்துகின்ற மிக அடிப்படையான ஒரு சிந்தனை. அதாவது குர்ஆன்ல வருகிறது, வமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி வலா தாயிரின் யதீரு பிஜனாஹைஹி இல்லா உமமுன் அம்சாலுக்கும். அதாவது இந்த உலகத்துல பூமியில வாழுகின்ற எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும், தன்னுடைய இறக்கைகளை கொண்டு பறக்கின்ற எந்த ஒரு பறவையாக இருந்தாலும், இது எல்லாமே உமமுன் அம்சாலுக்கும். நீங்க எப்படி ஒரு உம்மத்தோ அதே போல அவையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உம்மத்தான், ஒவ்வொரு சமூகம். இதன் காரணமாகத்தான் நீங்க பார்க்க என்னடா, ஒரு தடவை ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு தவளையை கொண்டு வந்து கேட்டாரு. இதுல ஒரு ஒரு சின்ன ஒரு மருந்து ஒன்று இருக்கிறது. அப்ப இதை கொலை செய்து நாங்க அந்த மருந்தை பயன்படுத்தலுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்தார். வேண்டாம், மருந்து அல்லாஹு தாலா பல இடங்கள்ல வச்சிருக்கிறான், நீங்க அதை தேடுங்க. ஒரு இனத்தை அழித்து நாங்க அந்த மருந்த மனுஷ இனத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி அந்த மருந்தை பெற்றுக்கொள்றத கூட அங்க தடை செஞ்சார். ஏனென்றால் அது தொடராக அது 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 வாழுவதற்கான ஏற்பாடு இருந்து நாங்க பயன்படுத்துறன்றது வேற. ஆனால் நாங்க அதை அழித்தாதான் எங்கட தேவை நிவர்த்திக்கப்படுகிறது என்று சொல்ற ஒரு சூழல் அங்க விடக்கூடாது. அப்ப அப்படியான ஒரு பின்புலத்துல தான் அதை ஒரு உம்மத்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார். அதுவும் ஒரு சமூகம், அதற்கும் வாழும் உரிமை இருக்கிறது, இருப்புரிமை இருக்கிறது, அது இல்லாமல் செய்யப்படக்கூடாது. அதுதான் அங்க வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு அம்சம். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையை பார்த்து சொன்னாரு, ஹாதா உஹதுன் வஹுவ ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு. இந்த உஹது மலை, அந்த மலை எங்களை விரும்புகிறது, நாங்களும் அந்த மலையை நேசிக்கின்றோம் என்று சொன்னார். அப்ப அந்த மலைக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவு ரசூல்லா எப்படி சித்தரித்தார்? இது அது ஒரு உயிர் பொருளாத்தான் பார்த்தாரு. இப்ப ஒரு மனிதர்களுக்கு இடையிலான நேசம் போல, உயிரினங்களுக்கு இடையிலான நேசம் போல இது ஒரு உயிர் பொருளா பார்த்தார் அந்த மலையையும் கூட. அப்ப அந்த மலையினுடைய பயன்பாடு என்று சொல்றதும் இந்த உலகத்துல சமநிலையை பேன்றதுல மிக முக்கியமான ஒரு அம்சம். மனித வாழ்வு நிலைத்திருப்பதற்கான மிக முக்கியமான ஒரு அம்சமாக குர்ஆன் அதை சுட்டி காட்டுகிறது. அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் குர்ஆன் சொல்றதை நாங்க பார்க்கலாம். அப்ப இங்க நாங்க புரிஞ்சு கொள்றோம் என்றால், இந்த சுற்றுப்புற சூழல் என்று சொல்வதை ஒரு உயிர் பெருமானமாகத்தான் குர்ஆன் விளங்கப்படுத்துகிறது. அதே மாதிரி எல்லா உயிரினங்களும் தனித்தனி சமூகங்கள், அவற்றினுடைய வாழும் உரிமை, இருப்புரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்றது குர்ஆன் வலியுறுத்துகின்ற அடுத்த விஷயம். இது இரண்டாவது அடிப்படை. மூன்றாவது அடிப்படையை பாருங்க என்னடா, குர்ஆன் பயன்படுத்துகின்ற இந்த இஸ்திஹ்லாப், ஹிலாஃபா என்று சொல்கின்ற இந்த கலைச்சொல், இந்த பிரயோகம் அல்லது அதனூடாக முன்வைக்கின்ற அந்த சிந்தனை, குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால வருகிறது, வ இஸ் கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. அல்லாஹு தாலா மலக்குமார்களை பார்த்து சொன்னான், நான் இந்த பூமியில என்னுடைய பிரதிநிதியை உருவாக்க போகின்றேன். இந்த குர்ஆன் வசனம் தான் அந்த இஸ்திஹ்லாஃப் என்று சொல்கின்ற அந்த சிந்தனையை முன்வைக்கின்றது. இஸ்திஹ்லாஃப் என்று
என்று சொல்கின்ற இந்த சிந்தனையிட அடிப்படை பொருள் என்ன? இதை பொதுவாக இமாம்கள் விளங்கப்படுத்துவார்கள் என்னண்டா, மனிதன் என்று சொல்பவன் யாரு இந்த உலகத்துல என்றா, அவன் ஒரு 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 வசி, அதாவது அவனுக்கு ஒரு விஷயம் வசியத் செய்யப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு மாலிக் அல்ல, சொந்தக்காரன் அல்ல. அப்ப இந்த உலகத்துல, இந்த உலகம் மனிதனுக்கு சொந்தமானதா? அவன் அதுட அந்த அந்த இந்த உலகத்தை சொந்தமாக வைத்திருக்கின்றானா? அப்படி அந்த அந்த சொத்து உரிமை அவனுக்கு இல்லை. இந்த உலகத்தை பொறுத்தவரையில் அவனுக்கு இருக்கின்ற அந்த உரிமை பயன்பாட்டு உரிமை தான் இருக்கிறது. இதை நிர்வகிக்கின்ற, அபிவிருத்தி செய்கின்ற அந்த உரிமை தான் இருக்கு. அப்ப மனிதனுடைய ரோல் இந்த உலகத்துல இதை சொந்தம் கொண்டாடுவது அல்ல, அதை தாண்டி இதனை அபிவிருத்தி செய்தல் என்று சொல்வதுதான். அப்ப அதுதான் அந்த பிரதானமான அந்த இந்த இந்த இஸ்திக்லாஃப் என்று சொல்ற அந்த சிந்தனையிட அடிப்படை தத்துவம் அதுதான். அப்ப இஸ்லாம் முன்வைக்கிற அந்த அந்த தத்துவத்துல மனிதனை இந்த உலகத்திட சொந்தக்காரனாக இஸ்லாம் அடையாளப்படுத்தல. மனிதனை இந்த உலகத்திட பிரதிநிதியாக, அதுவும் அல்லாவினுடைய பிரதிநிதியாக. அப்ப அல்லாஹ் இந்த உலகம் எப்படி நிர்வகிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற அந்த வரையறைகளுக்குள்ளால் நின்று இந்த உலகத்தை நிர்வகித்தல் தான் அவனுடைய பணி. அப்ப அந்த மனுஷன் ரோல், மனிதன் அந்த மெண்டேட் கிளியராக இப்படி இந்த இஸ்திக்லாஃப் என்ற இந்த சிந்தனையினூடாக வரையறுக்கப்பட்டதை நாங்க பார்க்கலாம். கடைசியாக 4வது அடிப்படை என்னன்னா, இந்த இமாரா என்று சொல்ற விஷயம். இமாரா வெரி கிளியராக, நேரடியாக இந்த சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு, அபிவிருத்தி, அதை மீளுருவாக்கம் செய்தல், அழிவிலிருந்து பாதுகாத்தல் என்று சொல்கின்ற இந்த எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கின அந்த சிந்தனை, அந்த தத்துவம் தான் இந்த இமாரத், பூமியை வளப்படுத்தல், அபிவிருத்தி செய்தல் என்று சொல்கின்ற இந்த கருத்து. அப்ப இந்த பூமிய வாழ்வுக்கு பொருத்தமானதாக அமைத்தல் என்று சொல்றது தான் இந்த இமாரத் என்று சொல்றதனுடைய பொருள். வாழ்வுக்கு பொருத்தமாக இந்த பூமி இருத்தல் என்று சொல்றது அதனுடைய மரம் செடி கொடிகள்ல நின்று, அதனுடைய அந்த பசுமை தன்மையிலிருந்து, அங்கிருக்கின்ற காற்று, மழை, மிருகங்கள், உயிரினங்கள், பறவைகள், இது எல்லாவற்றையும் பாதுகாத்தல், எல்லாவற்றையும் முறையாக நிர்வகித்தல் என்று சொல்றதுதான் மனிதன் வாழுவதற்கு பொருத்தமான சூழல் என்று சொல்றது. அப்ப அந்த பணியை செய்வதுதான் இமாரத்துல் அர்த் என்று சொல்றது. அப்ப அது இந்த குரான் வலியுறுத்துகின்ற இன்னொரு முக்கியமான அடிப்படை. இந்த 4 அடிப்படைகளையும் பார்க்கிற நேரத்துல நாங்க புரிஞ்சு கொள்கின்ற ஒரு உண்மை என்னன்னா, இஸ்லாம் அப்ப சூழல் பாதுகாப்பு என்பது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், சூழல் பாதுகாப்பு இஸ்லாமிய தூதின் இலக்குகளில் ஒன்று என்று சொல்றது இந்த அடிப்படைகள்ல தான் வலியுறுத்தப்படுகிறது. அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு நான் வாரேன் என்னன்னா, இதை இஸ்லாத்தினுடைய ஒரு இலக்குகளில் ஒன்று என்று சொல்வதனுடைய கருத்து என்ன, அல்லது அதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் நாங்க இது ஒரு இலக்குகளில் ஒன்று என்று நாங்க சொல்லணும்? பொதுவாக இந்த மக்காசித் என்று சொல்றது, மக்சத், இலக்கு, நோக்கம் என்று சொல்றதனுடைய ஒரு மக்சதினுடைய பண்பு என்னன்றா, அதை அரபுல சொல்வார்கள் அல் அபதியா, அதாவது நிலை பேரான தன்மை. இலக்கு என்று சொல்றது கால சூழ்நிலை அதாவது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த இலக்கு என்று சொல்றதற்கும் மக்காசித் என்று சொல்றதும் சம பொருள் அல்ல. உண்மையிலே மக்காசிது ஷரியாண்ட் இஸ்லாம் சொல்றது அது இஸ்லாமிய கலைகளுக்குள்ளாலே உருவான ஒரு கலை சொல். அது ஒரு பிரத்யேகமான ஒரு கலை சொல். அது உண்மையிலே இந்த இந்த மேனேஜ்மெண்ட் கற்கைகள்ல பயன்படுத்துற இலக்கு, நோக்கம் என்று சொல்கின்ற அந்த கருத்தோடு மிச்சம் அப்படியே சரிசமமா பொருந்தி வரக்கூடிய ஒரு சொற்பிரயோகமும் அல்ல. அந்த வகையில மக்காசித் என்று நாங்க ஒரு விஷயத்த சொல்ற நேரத்துல அதனுடைய அடிப்படை இயல்பே என்னன்னா, அது நிலை பேரான தன்மை தான், நிலையானது, நிரந்தரமானது. குரான் சொல்லும் பயனுள்ள ஒரு விஷயம் பூமியில நிலைத்து நிற்கும் என்று சொல்றது. அப்படி நிலைத்து நிற்கின்ற, பயனளிக்கின்ற ஒரு விஷயம்தான் மக்காசித். இந்த நுரை அது ஆவியாக போயிரும், அந்த மாதிரியானது அல்ல மக்காசித் என்று சொல்றது. அப்ப இதுதான் மக்காசித்தினுடைய இயல்பு. அப்ப அந்த வகையில நாங்க இந்த சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு என்று சொல்வது ஒரு மக்காசித் என்று சொல்வதனூடாக நாங்க
வலியுறுத்த வருகின்ற விஷயம் என்ன? அதாவது இந்த உலகம் அது நிலைக்கும் காலமெல்லாம் இதில் வாழும் அனைத்து படைப்புகளுக்கும் உரியதுதான் இந்த உலகம். எனவே நானும் அதை பயன்படுத்தி அடுத்த பரம்பரைக்கு பயன்படுத்தவும் வழி செய்ய வேண்டும். அதுதான் அந்த இது மகாசித் என்று சொல்றதனுடைய கருத்து. அப்ப நாங்க சொன்ன அந்த நிலை பெயரான தன்மை என்று சொல்வதுதான் இந்த மகாசிதனுடைய அடிப்படை இயல்பும் அடிப்படை பண்பு. அப்ப சூழல் பாதுகாப்பு என்று சொல்றது மகாசிதுகளில் ஒன்று என்று சொல்வதனூடாக நாங்க அங்க வலியுறுத்துகின்ற விஷயம் இதுதான். அதனாலதான் நீங்க பாருங்க என்றால் இஸ்லாத்துல முக்கியமான வலியுறுத்தப்பட்ட சில முக்கியமான வேல்யூஸ் இருக்கிறது. ஒன்று இந்த மிகை நுகர்வு தடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த வீண் விரயம் தடுக்கப்பட்டிருக்கிறது. பயன் இல்லாத இலக்கு இல்லாம நாங்க ஒரு வேலையில ஈடுபட்டுவது தடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஏன் என்றால் அந்த 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 நிலை பேரான தன்மை பாதுகாக்கப்படுதல் என்று சொல்வதுதான் இதுக்கு பின்னால் இருக்கின்ற மிக முக்கியமான அந்த நோக்கம். அப்ப இது அந்த சுற்றுப்புற சூழல் ஒரு மக்சத் என்று சொல்வதிட மிக முக்கியமான ஒரு கருத்து. ரெண்டாவது, இது பாதுகாக்கப்படல என்று வைங்களேன், இந்த சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னா என்ன நடக்கும்? இந்த உலகத்துல மனித வாழ்வு மட்டுமல்ல, உயிரினத்தினுடைய வாழ்வே சாத்தியமற்று போய்விடும். இப்ப அந்த மகாசித் என்ற அந்த கருத்துக்குள்ளால தரூரியா அத்தியாவசியம் என்று சொல்ற ஒரு விஷயம் பேசப்படுகிறது. அப்ப இந்த இலக்கு கலாநிதி அப்துல் மஜீத் நஜ்ஜார் போன்றவர்கள் சொல்றது மாதிரி அத்தியாவசிய இலக்குகளில் ஒன்று இது. ஏன் அத்தியாவசியம் என்று சொன்னா, இது இழக்கப்படுகின்ற நேரத்துல மனித வாழ்வே அல்லது உயிரினமே உலகத்தில் அழிந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு என்று சொல்றது உண்மையிலே அழிந்து போகும், அதான் நிஜம். அப்ப இதனாலதான் இந்த மறுமையை பத்தி பேசுகின்ற நேரத்துல குரான் ஒரு விஷயம் சொல்கிறது என்றால், அதாவது மறுமை என்று சொல்றது மனித நடத்தைகளினுடைய விளைவாக உலகத்தில் வரக்கூடிய ஒரு அழிவு. அது அல்லாஹ் செய்கின்ற ஒரு விஷயம் ஒன்று இல்லை. அதனாலதான் குரான்ல இந்த மறுமை சம்பந்தமான மறுமை பற்றிய நிகழ்வுகளை எல்லாத்தையுமே செயற்பாட்டு வினையில தான் சொல்றேன். ஏன் காரணம் என்றால் மனிதனுடைய செயற்பாடுகளினுடைய எதிர்விளைவு ஒன்றாகத்தான் அந்த மறுமை என்று சொல்ற நிகழ்கிறது. அப்ப இந்த அழிவு, இயற்கையினுடைய அழிவு என்று சொல்றது மனித செயற்பாட்டால நடக்கிற ஒன்று. அப்ப அது பாதுகாக்கப்படுதல் என்று சொல்றது ஒரு இலக்கு என்று சொல்வதை நாங்க புரிஞ்சு கொள்றோம் என்னண்டா, அப்ப இங்க மனித வாழ்வே இழக்கப்படுவதற்கான ஒரு நிலைமை ஒன்று வரும், சூழல் பாதுகாக்கப்படாமல் போனால் என்று சொல்வது. அப்ப இது அந்த அந்த வகையில இது ஒரு அத்தியாவசியமான இலக்கு என்று சொல்றது அதுல நாங்க புரிஞ்சு கொள்ற இன்னொரு விஷயம். கடைசியாக, இந்த உலகத்துல நாங்க முஸ்லீம் என்ற வகையில எங்களுக்கு முன்னால பிரதானமாக 2 கடமைகள் இருக்கின்றன. ஒன்று, இஸ்லாத்தை நாங்க பிராக்டிஸ் பண்றதுன்னு சொல்றது. 2வது, இஸ்லாத்தை நாங்க பிரச்சாரம் செய்தல் என்று சொல்றது. இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ணுதல் என்று சொல்றதுல இருக்கின்ற பிரதானமான இலக்குகள்ல ஒன்று சூழலை பாதுகாத்தல் என்று சொல்றது. அதே மாதிரி இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வது என்று சொல்வதிலேயும் இருக்கிற பிரதானமான இலக்குகள்ல ஒன்று இந்த சூழல் பாதுகாப்பு என்று சொல்றது. நாங்க இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்ற நேரத்துல இந்த ஆன்மீக விஷயங்களை அமுல்படுத்துதல் என்று சொல்றதும், நீதியை நிலைநாட்டுதல் என்று சொல்றதும், மனித நலனை நிலைநாட்டுதல் என்று இப்படியான இலக்குகளை நாங்க இதை அமுல்படுத்துறது ஷரியாவினுடைய நோக்கம் என்று நாங்க சொல்றோம். அதே மாதிரி இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்றேன்னு நாங்க சொல்ற நேரத்துல இந்த சூழல்ல பாதுகாத்தல், அதை மீளுருவாக்கம் செய்தல், அதுக்கு ஏற்படுகின்ற அபாயங்களை தவிர்த்து கொள்ளுதல் என்று சொல்வதும் இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ணுதல் தான். அதே மாதிரி எங்கட தாவா என்று நாங்க பேசுகின்ற நேரத்துல நாங்க எதை நோக்கி மக்களை அழைக்கின்றோம் என்று சொன்னா, ஈமான நோக்கி அழைக்கின்றோம், நாங்க சிந்தனை மாற்றத்தை நோக்கி நாங்க அழைக்கின்றோம், அதே ஒரு நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரு 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 அரசியல் செயற்பாட்டை நோக்கி நாங்க அழைக்கின்றோம். அதெல்லாம் இலக்குகள் தான். அதே மாதிரி இந்த சூழல் பாதுகாக்கப்படணும், அதன் அடிப்படையில மனித வாழ்வு, உயிரினங்களோட வாழ்வு பாதுகாக்கப்படணும் என்று சொல்ற அழைப்பும் இஸ்லாத்தினுடைய ஒரு 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 தாவா அழைப்பு தான். அப்ப இது நாங்க
இதை ஒரு மக்சத் என்று சொல்றதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்ற நேரத்தில் இந்த 3 விஷயங்களை இங்க உங்களுக்கு முன்னால முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். இதனோட என்னுடைய அந்த கருத்து பரிமாற்றத்தை நான் நிறைவு செஞ்சு கொள்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.